ஸோ நான் என்னோட பாய் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான், அவரும் ஒரு சோம்பேறி தான். ஸோ 2 பேருமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பேரு. ஸோ காலையில எந்திரிச்சு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெயில் போற வரைக்கும் உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ் ஏதாவது வந்து பார்த்துட்டு இல்லைன்னா வந்து நாங்க கேம்ஸ் விளையாடுவோம், ஊனோ விளையாடுவோம், அதுக்கப்புறம் இன்னொரு கேம் விளையாடுவோம். இந்த கேம்லாம் விளையாடிட்டு வெயில் போனதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு வெளியில போவோம். ஸோ அப்படி வந்து நீங்க வந்து சும்மா சில் பண்ணணும், ஏதோ நல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும், எங்கேயாச்சும் சும்மா நடந்து போகணும் அப்படின்னா நீங்க ஹோச்சிமின் வந்து தாராளமா சூஸ் பண்ணலாம் 10 நாளைக்கு. பட் உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய பண்ணணும் அப்படின்னா ஹோச்சிமின் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் கிடையாது. நீங்க வந்து வியட்நாம்ல மற்ற பிளேஸ்க்குலாம் போயிட்டு கடைசி 2 நாள் ஹோச்சிமின்ல ரிலாக்ஸ்டா வந்து மார்க்கெட் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு ஊருக்கு போறது தான் பெஸ்ட். பட் நாங்க வந்து 10 நாளுமே ஹோச்சிமின்ல தான் இருந்தோம். 10 நாள் நான் எங்க இருந்தேன் அப்படின்னா ஹோச்சிமின் சிட்டி அப்படின்னு அந்த இடத்துல தான் இருந்தேன். 10 நாள் அந்த சிட்டில வந்து இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அந்த சிட்டி வர்த்தான்னு கேட்டா கிடையாது. நான் எப்படிப்பட்ட டூரிஸ்ட்னு சொல்லிடுறேன். எனக்கு வந்து காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே ஒரு பெரிய விஷயம் 9:30க்குள்ள. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்து படுத்து தூங்கிடுவேன். எனக்கு வெயில்லாம் பிடிக்காது. ஸோ வந்து வெயில் வந்து இறங்குற வரைக்கும் நான் ஹோட்டல்ல தான் இருப்பேன். வெயில் இறங்குனதுக்கு அப்புறம் ஒரு 3 மணி 4 மணிக்கு தான் கிளம்பி வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ நான் வந்து இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும் அப்படின்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் வந்து ரொம்ப சோம்பேறி. வாட் மேக்ஸ் யூ ஹார்னி? ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயும் ஒரு மாதிரி இருந்துச்சு. லெட்ஸ் சே நான் ஒரு டீனேஜா இருக்கும் போது வந்து எனக்கு வந்து டைப் இப்பதான் என்னோட டைப் இல்லை. அப்பெல்லாம் வந்து எல்லாருமே என்னோட டைப். எனக்கு பசங்கனாவே பிடிக்கும். ஐயோ காஜில பைத்தியமே ஆயிட்டானவே தம்பி. என்னோட டீனேஜ் அப்போ பிகாஸ் நான் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன். ஸோ வந்து ஒரு பையன் போனாவே அழகாதனடா இருக்கு. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? என்னோட இமேஜினேஷன் அந்த பையனோட கல்யாணம் ஆகி அப்படி குழந்தை இருந்து அவருக்கு நான் சமைச்சு கொடுத்து அப்படி ஆஃபீஸ்க்கு இந்தாங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு பண்ற மாதிரிலாம் எனக்கு நான் ட்ரீம் பண்ணுவேன். Why this video running more than 1 hour அப்படின்னு ஒருத்தர் காமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு நான் லைக் போட்டிருக்கேன். அதுக்கு இன்னொருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்காரு, due to overgage, nothing else. Great. After watching this reel, Mr. Armstrong will be back from moon. Oh, that's cute. நான் என்ன பண்ண அப்படின்றத சொல்றேன். வியட்நாம் ஒரு ஏசியன் கண்ட்ரி தானே. ஒரு ஏஷியனுக்கு இன்னொரு ஏஷியன் டூரிஸ்ட் தானே ஹெல்ப் பண்ணணும். ஒரு ஃபாசல் வச்சா குறைஞ்சா போயிடுவீங்க. ஏர்போர்ட்ல வைக்கல, சரி ஓகே, டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு வந்து ஷவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுச்சா வரும்ல. நாங்க ஒவ்வொரு டைமும் சுச்சா போயிட்டு அக்கா போயிட்டு ஷவர் பண்ணிட்டடா இருக்க முடியும் தண்ணி வரலையே அப்படின்னு நான் வந்து மனசு உடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா வந்து ஒரு பட்டன் இருந்துச்சு. அந்த பட்டனை டேர்ன் பண்ணா அது வந்து தண்ணி வந்து கீழே இருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணும். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா உட்காந்துட்டீங்கன்னா அதுவே உனக்கு கிளீன் பண்ணி விட்டுன்னு வச்சுக்கோங்க. விடு, நம்ம வந்து சுச்சா போயிட்டு கக்கா போயிட்டு ஷவர் பண்ணிக்கலாம். எல்லா டைமும் சுச்சா போயிட்டதுக்கு அப்புறம் போய் ஷவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திட்டு ஷவர் இருக்க பக்கம் பாத்தீங்கன்னா ஷவர் கிடையாது. அது வந்து இந்த ஹோட்டல்ல வந்து அந்த ஹேண்ட் ஷவர் மாதிரி ஒண்ணு இருக்கு. நீங்க அதை எடுத்து இப்படி அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத் டப். நான் இப்போ அரோரா சிங்க்ளர்ட்ட நான் கேட்குறது வந்து ஒன்று தான். இப்போ என்னன்னா நம்ம ஊரில் வந்து இந்த ஃபேமஸாக இருக்கும்ல ஜிம் அக்கா, டெய்லர் அக்கா அப்படிங்கிற மாதிரி அக்காஸ் இப்போ பயங்கர ஃபேமஸ். அப்படிங்கும்போது இப்போ வந்து ரீசெண்டாக பலூன் அக்கா பயங்கர ஃபேமஸ் ஆகிருக்கிறாங்க. ஓகே, பலூன் அக்கான்னு யார் பலூன் அக்கா? ஏம்மா உன் கதையை நீயே கேட்குறியே, உனக்கு தெரியாதா? தெரியாதா பலூன் அக்கா யாருன்னு? ஓகே, பலூன் அக்கான்னு தெரியாது, பட் அந்த அக்கா வந்து பலூன் அக்கான்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படித்தானே அக்கா? ஏங்க நான் சும்மா அது பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி ஒரு பெரிய யூடியூப் வீடியோ பண்ணியிருந்தேன். அது ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். அதுல ஒரு கிளிப்ல ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பண்ணிட்டேன். அதை எவனோ கட் பண்ணி இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே, ஆனால் ட்ரெண்ட் ஆகிட்டீங்கல்ல, இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க பலூன் அக்கா அப்படின்னு. கமெண்ட்ஸ் பார்த்தாலே ஃபுல்லாக பலூன் அக்காவுக்கு தான் வந்து ஃபயரே விட ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்படிங்கும்போது இந்த ட்ரெண்ட் ஆனது முதல்ல எப்போ உங்களுக்கு தெரிய வந்துச்சு? ஓகே, நம்ம பலூன் அக்கா தான் அப்படின்னு. நான் வந்து நானே அவங்க கிட்ட போய் என்னடா லிங்க் அனுப்புங்க. ஓகே, உங்க லிங்க் நீங்களே கேட்டீங்க, புதுசா இருக்கு. ஓகே, மேக்ஸிமம் பசங்க தான் கேட்பானுங்க. நான் கமெண்ட்லயே நான் இன்னும் போய் பாத்தீங்கன்னா இருக்கும், லிங்க் அனுப்புங்க ப்ளீஸ், லிங்க் அனுப்புங்க. எனக்கு நீங்க அந்த புள்ளி வைக்கிற கேங்ல ஒரு ஆளா நீங்க?
நான் இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ ட்ரெண்ட் ஆனா நான் லிங்க் கேட்பேங்க. அது நான் ஒரு பச்சை பிள்ளை, ஓகே சரி பார்த்து என்ன விவரம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நானே கேட்டேன் என்ன லிங்க்னா. என்னோட போட்டோகிராஃபர் ஒருத்தர் அனுப்புனாரு. சரி ஏதோ யாரோ கட் பண்ணி போட்டிருக்காங்க, இது பெரிய விஷயம் இல்லை அப்படி சொல்லிட்டு நான் போன் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அப்படியே டக் 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 டக்குன்னு எல்லாரும் மெசேஜ் அனுப்புறாங்க. டிஎம்ல அப்படியே ஃபுல்லா கத்திரிக்காய் பொரியெல்லாம் தெரியுது. ஓகே, கத்திரிக்காய் பொரியல், புடலங்காய் வறுவல் அந்த மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ அது நான் ஆக்சுவலி நல்ல வேளை நான் சென்னையில் இல்லை, அது டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பேன். நான் ஒரு வெக்கேஷன் மோட்ல இருந்தனால ஃபோன் எப்பயாச்சும் தான் கையில் இருந்துச்சு, அதனால அது அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் இல்லை.